எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் நமது தவச்சாலையில் 7ஆம் தேதி மாலை, அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து திருஅம்பல சக்கரமும் அது சார்ந்த நவக்கிரக வேள்வியும் நடைபெற உள்ளது. அதில் 1008 தீபம் ஏற்றி அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணத்தோடு அந்த வேள்வி நடக்குது. அதுக்கு மறுநாள் கும்ப நிறைவு கும்பத்தை நிரப்பி அலங்காரம் பண்ணுறோம். அதற்கு அடுத்த மறுநாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் 7 to 9 ராகாலம் இருக்கிறதுனால 9 மணிக்கு மேலே நாம் திருவாசகத்திற்கு எடுக்கிறோம். எம்பெருமானின் திருக்கருணையினால் இந்த திருவாசகத்திற்கு என்ன பலன் தரும் அப்படின்னு ஏற்கனவே 6 தீக்கை, இந்த தீக்கையோடு சேர்த்தா 6 தீக்கை நம்ம எடுத்துட்டோம். இன்னும் ஒரு தீக்கை தான் பாக்கி இருக்குது. திரை நீக்கி தரிசனம் பெறுவதற்கு அருளாள பெருமக்களுடைய கருணையால் இதை நம்ம செய்கிறோம். நம்மளுடைய முயற்சியில் திருவாசகம் எல்லாம் தருங்கான் அப்படின்னு திருவாசகமே சொல்லுது. இந்த திருவாசகத்தை நம்ம முழுதும் ஓதினால் திருவாசகத்தை எப்படி ஓதணும்னு அது சொல்லுது. தெல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்குவதற்கு திருவாசகம் ஓதணும், அல்லல் அறுப்பதற்கு திருவாசகம் ஓதணும், ஆனந்தமாவதற்கு திருவாசகம் ஓதணும், எல்லை மறிவு கொண்டு இந்த உடல் சார்ந்து ஒரு 6 அடி உயரத்தில் 50 கிலோவோ 100 கிலோவோ நம்ம வெயிட்டுக்குள்ள எல்லை சார்ந்து அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்வு அல்ல இது. எல்லை மறுவா எல்லை கடந்த இன்ப அன்பை அனுபவிக்கக்கூடிய ஞான அனுபவம் இது. அதை அனுபவிப்பதற்காக வேண்டி நாம் ஒரே நாளையில் இதெல்லாம் நடைபெறுவதில்லை. ஒரு செடி வச்சா அது ஒரு நாளையில் முளைக்கவோ ஒரு நாளையில் பண்படவோ செய்யாது. நீங்கள் 7 தீக்கை ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவரை, துவரை, மொச்சை இவைகளுக்கெல்லாம் முளைக்கும் திறன் வேறு, சோளம், கம்பு, கேழ்விறகு இவை முளைக்கும் திறன் வேறு, சாமை, வரகு இவை முளைக்கும் திறன் வேறு, நெல் முளைக்கும் திறன் வேறு. இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதைகளுக்கும் முளைக்கும் திறன் வெவ்வேறாக அமைந்துள்ளது. அந்த வகையில் 84 லட்சம் ஜீவ யோனி பேதங்களில் பிறந்துள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதம் நடக்கின்றது. அப்போ நமக்கு விழிப்புணர்வு அப்படிங்கக்கூடியதும் நம்மளுடைய ஞான முதிர்ச்சியும் எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய சரணாகதியும் நம்மளுடைய பயிற்சி முயற்சியும் பொறுத்து. சரணாகதி ரொம்ப முக்கியம், பயிற்சி முயற்சி அதுக்கு மேலே முக்கியம். நம்மகிட்ட சரணாகதி இருக்கா இல்லையா அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஒரு தீக்கை பத்தாதா, 7 தீக்கை தேவையா அப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. நம்பிக்கையுடைய ஆன்மாக்கள் மட்டும் அதை எடுத்தால் போதும். ஏன்னா நம்பிக்கையே இல்லாமல் நம்ம என்ன கண்ணை சாதிக்க முடியும்? ஒரு விஷயம் மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு மகாபாரதத்தில் இந்த கர்மா தியரி எப்படியெல்லாம் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கர்மா தியரியை பற்றி நாம் நிறையா பார்த்துருக்குறோம், நிறையா கேட்டுக்கிறோம். அந்த கர்மா தியரியினுடைய அளவு அதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தீக்கை எடுப்பதன் மூலமாக நம் தலையில் அது விழும்போது அதை அந்த உணர்வு நம்ம பெறுறதன் மூலமாக நமக்கு எல்லா மெய்ஞான உணர்வுகளும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது. அந்த எல்லை மறிவு கொண்டு அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்ச்சி அனுபவம் அல்ல இது. எல்லை மறுவா எல்லை கட்டாத அந்த அகண்ட விஸ்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஞான உணர்வு இது. அந்த ஞான உணர்வை பெறுவதற்காக வேண்டி நம்ம திருவுருள் கூட்டி வைக்க நம்ம இதை செய்கிறோம். நம்மளுடைய எந்த செயலுமே என் செயலாக நான் எதுவுமே இதுவரை நான் செஞ்சதில்லை. என்னால் அது செய்யவும் இயலாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் எல்லை கட்டி கொண்டு என்னுடைய சரீரம் உள்ளது. நான் அனுபவிக்க துடிப்பதோ அல்லது அனுபவித்ததாக நான் பாவனை பண்ணுவதோ எல்லை கட்டாத அந்த பேரண்ட நாயகனை நான் உள்வாங்கி கொண்டதாக நினைத்து அதன் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள்லாம் நடைபெறுது. நானாக என்னுடைய சுய சிந்தனையில் நான் செய்யலை. இதில் நம்ம பெறக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், மெய்தான் அரும்பும் விதிர் விதிர்க்கும் அந்த 10 விதமான அகமெய்ப்பாடு, 10 விதமான புற மெய்ப்பாடு நமக்கு கிடைக்கும். அந்த அகப்புற மெய்ப்பாடுகளை தக்க வச்சு கொள்றதுக்கு தான் இந்த 7 தீக்கை. ஒரு தீக்கையில் நம்ம அந்த உச்சந்தலையில் அந்த சிலிப்பை பெறுவோம். பட் அதை எல்லாத்தையுமே எனக்கு நிரந்தரமாக அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆடியன்ஸாக கூட கலந்துக்கலாம், பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துக்கலாம். நீங்கள் இதில் பங்கு பெற்றும் கலந்து கொள்ளலாம், பார்வையாளராகவும் கலந்து கொள்ளலாம். இது என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியது இல்லை, விமர்சனம் பண்ணுறதுக்கும் கலந்துக்கிடலாம். ஏன்னா பொது வாழ்வு என்பது
நம்ம எப்போ ஃபீல்டில் இறங்குறோமோ அப்போ வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டதான். நம்ம 4 அறைக்குள்ளே இருந்தால் நம்மளை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அப்படியும் விமர்சிப்பாங்க, அது வேறு விஷயம். அப்போ கூட நான் 4 அறைக்குள்ளே தானே இருக்கேன், நீ ஏன்னு கேட்கலாம். ஆனால் நம்ம அறையை விட்டு வெளியே வந்துட்டோம், அப்போ விமர்சனத்துக்குரியது. நீங்கள் ஏமா பார்வையாளரா, அப்புறம் வந்து விமர்சகரா, எப்படி வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் ஒன்று உறுதி, இந்த தவச்சாலைக்குள்ளே யார் நுழையிறாங்களோ அவர்களுடைய வினை ஏறும், ஏறுடும் மண்ணும் இல்லாமல் அது வந்து அறுபட்டு போகும் அப்படிங்கிறது உறுதி. அதில் மாறுதலே இல்லை. திருவாசகம் நமக்கு எல்லாம் தருங்கான் அனைத்துலகமும் கொடையாய் நல்கும். இது வந்து வேற என்ன செய்யும்? சிவபுரத்துள் அழைத்து செல். இது விட நமக்கு என்ன வேணும்? சந்தர்ப்பம் உள்ளவங்க சேரவாரும் சகத்திலே கூவி அழைக்கின்றோம்னு உங்கள் எல்லாரையும் நீங்கள் பார்வையாளராகவும் வரலாம், விமர்சகராகவும் வரலாம், வந்து கலந்து கொள்ளக்கூடிய திருவாசகத்திற்கு ஏற்கிற அன்பர்களாகவும் வரலாம். எல்லா வகையிலும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் எல்லா மங்களத்தையும் செய்வதற்காக வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சேரவாரும் சகத்திலே நான் கூவி ஏன்னா என்னுடைய தலைவன் வந்து அப்படி கூவி அறைகூவும் அந்தணனாய் அறைகூவி வீடர்களும் அங்கருணை வார்களிலேயே பாடுதுங்கான். அவன் அந்தணனாக அறைகூவி வீடர்கள் இருக்கான். அவனுடைய வழி நின்று நான் இருக்கிறதுக்குள்ள கூவி அழைப்போம். 7 தீக்கை என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன். இப்போ மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 7 திரை நீக்கி பரிபூரணத்தை நாம் உள்வாங்குவதற்கு, அதை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு அது மாதிரி. இப்போ நீங்கள் வந்து கும்பம், அடைக்கப்பட்ட கும்பம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு வீதமாக எடுத்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே 7வது பெற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் பலன் பெற்றுக்கலாம். இல்லை எத்தனை பேர் போன முறை அது மாதிரி செஞ்சாங்க. அப்ராட்லேருந்து கொஞ்சம் பேர் பணம் கட்டியிருந்தாங்க. அந்த பணத்தை வந்து அவங்க அந்த தூரதேசத்துலேருந்து வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அந்த பணத்தை வந்து நாங்கள் அனுப்பிவிட்டோம். அதுக்கு பதிலாக அங்கே எடுக்கிற பிள்ளைங்க அந்த தீக்கையை வந்து நாங்கள் 7 தீக்கை எடுத்துக்கிறோன்னு எடுத்தாங்க. இப்போ அது மாதிரி எடுத்துக்கணுன்னா கூட தீக்கை குடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களா. இப்போவும் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இது பண்ணலை. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தான் செய்வோம். 2ஆம் தடவை இந்த குடம் தீர்ந்துருச்சுன்னா ஆமாம் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்கக்கூடாது. நான் புதுசாக இன்னொருக்க 108 நாள் உரியேற்றப்பட்ட குடங்கள். அப்போ நான் நான் உங்களுக்காக வேண்டி நான் குடம் தயாரித்து அதை செய்ய முடியாது குழந்தைங்களா. இருக்கிற குடம் மீதம் ஏற்பட்டால் வர முடியாதவர்களோ அல்லது மீதமாக நான் 307 குடம் அதில் சுற்றப்பட்டு வச்சுருக்குது. இல்லை வர முடியாதவர்கள் அல்லது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் இயல்பாக நடக்கும். அதனால் வர முடியாதவர்கள் அதில் இருந்தார்களானால் அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது தவிர மிச்ச குடம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு நாங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு பௌர்ணமிக்குமாக எடுத்துக்கிறோம், நாங்கள் இதான் முதல் தீக்கை, நாங்கள் இதோட 6 தீக்கை எடுக்க விளையிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிகளுக்கு நீங்கள் குடத்தை புக் பண்ணிங்கன்னா நான் கட்டாயம் இதை செய்கிறேன் குழந்தைங்களா. எம்பெருமான் உங்கள் கூட இருக்கட்டும். தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து நல்லருள் பாலிக்கட்டும். இந்த செய்தி வந்து உலக மக்கள் அனைவருக்கும் நான் அனுப்புகிற செய்தியாக இருக்கட்டும், திருவாசக செய்தியாக இருக்கட்டும், பேரண்ட நாயகனுடைய செய்தியாக இருக்கட்டும். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமின் நமரங்கள் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படின்னு பெருமான் பாடுறாரு. அவர் வந்து இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் அவர் இப்போ கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அது கடந்த நவக்கிரக ஹோமத்தில் கூட அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த முறையும் அந்த அமர்ந்த திருக்கோலத்திலே தான் அங்கே இருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், தூளமாக பாருங்கள், சூக்குமமாக பாருங்கள், அதை கடந்து பாருங்கள். எம்பெருமான் உங்கள் கூட இருந்து உங்களுடைய எல்லா அறுவகை குற்றங்களையும் நீக்கி என்னாலும் எந்த நிலையில் வைத்திருக்க எல்லாம் வல்லாமை வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம்.